விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 35 ஆண்டுகள் மௌனம் காத்த ரணில் கைவிரித்த அனுர அரசு. இலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூடு, தீவிரமடையும் பாதாள குழு செயற்பாடு. கொழும்பு விரைந்த பிரான்ஸ் கடற்படை, வரவேற்ற ஸ்ரீலங்கா கடற்படை. உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆரம்பம், அனைத்து சபைகளையும் கைப்பற்றுவோம் என்கிறார் சுமந்திரன். தேசபந்து தென்னுக்கோன் விவகாரம், சட்டமா அதிபர் அதிரடி உத்தரவு. களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்து, 59 பேர் பலியான துயரம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது கதைப்பதற்கு காலதாமதமாகிவிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையினை வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாகவும் ஏப்ரல் மாதம் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கையை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்புவோம் எனவும் அவர் கூறியுள்ளார். விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குழுவினர் வாதிட்டுள்ளதாகவும் எனினும் விவாதத்துக்கான திகதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக விவாதத்தை நடத்துவோம் என்றும் மக்கள் உண்மையை அறிய வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்டலந்த சம்பவம் குறித்து முழுவதும் அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்றும் அல் ஜசீராவின் சமீபத்திய நேர்காணலில் கேள்வி எழுப்பும் வரை அவர் அதை பற்றி ஒருபோதும் பேசவில்லை என்றும் அமைச்சர் இதன்போது கூறியுள்ளார். இன்று இல்லை, கடந்த 35 ஆண்டுகளாக ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம். அல் ஜசீரா அதை பற்றி பேசும் வரை அவர் எதுவும் சொல்லவில்லை. ரணில் இப்போது மிகவும் காலம் தாழ்த்திவிட்டார் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். பட்டலந்த விவகாரத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதை போன்று 1988 மற்றும் 1989 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற கலவரம் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். அதே சமயம் விஜயகுமாரதுங்க படுகொலை உள்ளிட்ட முக்கிய படுகொலைகள் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. இதுதான் தற்போதைய பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கடந்த காலங்களில் பேசப்பட்ட பிரதான விடயங்கள் இனி மறக்கப்படும். ஊடகங்கள் பட்டலந்த விவகாரம் தொடர்பில் மாத்திரமே இனி அவதானம் செலுத்தும். இதனால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டின் பிரதான சந்தேகநபரான செவ்வந்தி சரணடைவாரா? பட்டலந்த சித்திரவதை முகாமால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அரசாங்கம் இந்த அறிக்கைகளை சமர்ப்பித்ததை போன்று பிரதான 3 படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். விஜயகுமாரதுங்க படுகொலை உட்பட முக்கிய படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம். 1989 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 16 ஒருங்கிணைப்பாளர்கள் கொல்லப்பட்டனர். அதேபோன்று சுதந்திர கட்சியின் 6300 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். இவர்களுக்கு நீதி கிடைக்காதா? 1988 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. மொனராகலை தேர்தல் தொகுதியில் 42 வாக்குப்பட்டிகளில் ஒரு வாக்குகள் கூட இருக்கவில்லை. அன்று விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வெற்றி பெற்றிருப்பார். 42 வாக்குப்பட்டிகளில் ஒரு வாக்குகள் கூட ஏன் இருக்கவில்லை? இதனையும் ஆராய வேண்டும். பட்டலந்த விவகாரம் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தியுள்ள அரசாங்கம் 1988 மற்றும் 1989 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரத்தை மக்கள் விடுதலை முன்னணியை கட்டவிழ்த்து விட்டது. தமிழர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் இன்று இன நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார்கள். பிரான்ஸ் கடற்படைக்கு சொந்தமான பிரவான்ஸ் போர் கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையின் மரபுகளுக்கு அமைய குறித்த கப்பல் வரவேற்கப்பட்டுள்ளது.
கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த பிரவான்ஸ் போர்க்கப்பல் 142.2 மீட்டர் நீளம் கொண்டதோடு 160 உறுப்பினர்கள் அதில் பயணித்துள்ளனர். குறித்த கப்பலானது நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அதன் நிர்வாக குழுவினர்கள் கொழும்பில் உள்ள முக்கிய இடங்களை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்த பின்னர் 20ஆம் தேதி பிரவான்ஸ் கப்பலானது இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக வீட்டின் முன் ஜன்னல் மற்றும் சுவர் என்பன சேதமடைந்துள்ளன. மேலும் துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மிதிகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் காவல்துறை சேவை உட்பட பாதுகாப்பு சேவை அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளதால் நாட்டில் சட்டம் என்பதொன்று கிடையாது என பாதாள குழுக்கள் கருதுவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை திணைக்களம் முழுமையாக அரசியல்மயமாக்கப்பட்டுள்ளது. இதன் பிரதிபலனாகவே காவல்துறை திணைக்களத்துக்கும் பதில் காவல்துறை மாதிபருக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன. இந்த முரண்பாடுகள் காவல்துறை ஆணைக்குழு வரை தொடர்கிறது. இதனால் முழு பாதுகாப்பு கட்டமைப்பும் பலவீனமடைந்துள்ளது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதொன்று கிடையாது என்று ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்கள் கருதுகிறார்கள். தமக்கு இணக்கமானவரை காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக நியமிக்கும் அளவுக்கு காவல்துறை சேவை இன்று அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை சேவை மாத்திரமல்ல, பாதுகாப்பு சேவை உட்பட புலனாய்வு பிரிவும் இன்று அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறை சேவை உட்பட பாதுகாப்பு சேவைகள் இன்று அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளதால் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்துள்ளது. காவல்துறை மாதிபரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்கிறார்கள். இது உலக நகைச்சுவையாகும். தேசபந்து தென்னக்கோனை காவல்துறையினர் கைது செய்ய மாட்டார்கள். உயர் நீதிமன்றத்தின் ஊடாக பிணை பெற்றுக் கொள்வதற்கு தேசபந்துவுக்கு சாதகமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவரையில் அவர் கைது செய்யப்பட மாட்டார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி நண்பகல் வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கு கடந்த 3ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் எதிர்வரும் 19ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்ற பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த 2 மணி நேரமாக கூட்டம் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. பெரும்பாலும் வேட்பாளர்கள் சம்பந்தமான முடிவுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில இடங்களிலே இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே வெகு விரைவிலே அடுத்த வாரம் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம். சகல உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தவிர்ந்த ஏனைய 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என சட்ட அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைவாக முதற்கட்ட விசாரணைகள் நிறைவடையும் வரையில் சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமாதிபர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தவிர்ந்த ஏனைய 6 சந்தேக நபர்களின் எழுத்தாணை மனு 21ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு வெலிகம பெலென பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்வதற்கு அண்மையில்
தொடர்பில் மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி பிரதிவாதியான தேசபந்து தென்னகோன் தமது சட்டத்தரணியூடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு மீதான முடிவு இன்று வெளியிடப்படும் என முன்னதாக மாத்தளை நீதவான் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதனிடையே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவியிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இந்த வாக்குமூலம் ஹோகந்தரவில் உள்ள அவருடைய வீட்டில் வைத்து பெறப்பட்டதாகவும் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் இதுவரையில் எவ்விதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தற்பொழுது பல இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் 4,74,147 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதுடன் 3,663 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் 75,965 பேர் தனியார் பரீட்சார்த்திகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு ஏதுவான வகையில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி ரத்மலானை, தங்காலை, மாத்தறை மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மெகசின் சிறைச்சாலை மற்றும் வட்டரக்க சுமேதா வித்தியாலயத்தில் சிறை கைதிகள் மற்றும் புனர்வாழ்வு பெற்று வருவோருக்காக பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் மகரகம அபிஷா வைத்தியசாலையிலும் பரீட்சை நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை தற்பொழுது சீரற்ற காலநிலையால் ஏதேனும் இடையூறுகள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறிவிப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விசேட தொலைபேசி இலக்கங்களை வழங்கியுள்ளது. அதன்படி அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் துரித இலக்கமான 117 அல்லது 0113668020 அல்லது 0113668100 என்கின்ற இலக்கத்திற்கு தெரியப்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் பரீட்சார்த்திகள் அது குறித்து 1911 என்கின்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் துரித இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி அறியப்படுத்துமாறும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதே நேரம் சகல பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையத்திற்கு உரிய நேரத்திற்கு வருகை தர வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 59 பேர் பலியாகியுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் 10 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வடக்கு மசடோனியா தலைநகர் ஸ்கோப் ஜேவிலிருந்து கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கோகானி என்ற இடத்தில் உள்ள இந்த களியாட்ட விடுதியில் வடக்கு மசடோனிய நேரப்படி நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரபலமான கிப்பப் கலைஞர்களான இரட்டையர்களின் இசைக்குழுவால் நடத்தப்பட்ட இசை நிகழ்ச்சியில் 1500 பேர் வரை கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 155 பேர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் இசைக்குழுவைச் சேர்ந்த ஒருவர் மாத்திரம் காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 35 ஆண்டுகள் மௌனம் காத்த ரணில் கைவிரித்த அனுர அரசு. இலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூடு, தீவிரமடையும் பாதாள குழு செயற்பாடு. கொழும்பு விரைந்த பிரான்ஸ் கடற்படை, வரவேற்ற ஸ்ரீலங்கா கடற்படை. உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆரம்பம், அனைத்து சபைகளையும் கைப்பற்றுவோம் என்கிறார் சுமந்திரன். தேசபந்து தென்னகோன் விவகாரம், சட்டமா அதிபர் அதிரடி உத்தரவு. களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்து, 59 பேர் பலியான துயரம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.